அன்புள்ள பொதுமக்களே, உங்களுக்காக நான் டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், ஒரு பாடலை பாடட்டுமா? பிறகு உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். அடுத்து ஒரு பாடல் பாடுகிறேன், கேளுங்கள். ஒன்றுமே புரியலை உலகத்தில், என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. இப்போது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஆந்திராவிலே ஒரு இளைஞன் அளவுக்கு மீறி குடித்துவிட்டு ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்ட முடியாமல் ஓட்டி எதிரிலே வந்த ஆம்னி பஸ் மீது மோதுகிறான். அவன் என்ன ஆனான் என்று தெரியாது, அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. ஆனால் அந்த ஆம்னி பஸ் தீப்பிடித்து எரிகிறது. அதிலே இருந்த அப்பாவி பயணிகள் சுமார் 20 பேர்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். துடிதுடித்து இறந்து போய்விடுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஏனென்று கேட்டால், மது மிகவும் அவசியமா? மதுவை குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டும் என்பது நியாயமா? ஆனால் சட்டம் இதைத்தான் அனுமதிக்குது. சட்டம் மதுவை சட்டபூர்வமாக அறிவித்து விட்டது. நான் சிறுவனாக இருந்தபோது, இளைஞனாக இருந்தபோது மது தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போது மதுவால் நடைபெறுகின்ற குற்றங்கள் மிகவும் குறைவு. ஆனால் இன்று மதுவால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அளவுக்கு மீறியவை. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் தென் மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், இன்னும் பிற மாவட்டங்கள், இங்கு மதுவால் தான் தினந்தோறும் கொலைகள் நடக்கின்றன என்று நான் சொல்லுகின்ற போது எனக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அரசு இதை தடுக்குமா? அரசு தடுக்கவில்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டிலே விவசாய மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற விவசாய மக்கள் செழிப்பாக இருக்கிறார்களா? விளைந்த நெல்மணிகள் மழையிலே நனைந்து முளைத்து கெட்டுப்போனது. விளைகின்ற பயிர் வெள்ளத்திலே அழிந்து போகிறது. இதற்கு யார் காரணம்? யாராவது சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அவுட்சோர்சிங் முறை. அரசாங்க வேலைக்கு எதற்காக ஏஜெண்டுகளை நியமிக்கிறார்கள்? அரசாங்க வேலையை அரசு தான் நியாயமாக நடத்த வேண்டும். தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது. கான்ட்ராக்ட் என்கின்ற முறை கூடாது. இதன் மூலம் ஓட்டு போட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊரிலே ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவருடைய உயரம் சுமார் 7 அடி. அவருடைய எடை 200 கிலோ. அவருடைய வேலை என்ன தெரியுமா? தினமும் வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்குவது. எவ்வளவு வட்டி வசூலிப்பார்? 100க்கு 25 ரூபா வட்டி வசூலிப்பார். அதனால் அந்த ஊரிலே அவருக்கு தனி மரியாதை, ராஜ மரியாதை. அவர் பெயர் என்ன தெரியுமா?
மாங்கா பூதம் என்று அவருக்கு பெயர். அந்த மாங்கா பூதம் ரோட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாரிடம் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பது, எப்படி அதை வசூல் செய்வது என்ற சிந்தனையிலேயே வந்து கொண்டிருக்கிறார். கீழே ஒரு வாழைப்பழ தோல் கிடக்கிறது, அதை மிதித்து விடுகிறார். மிதித்ததனால் அவர் கீழே விழுந்து, ஐயோ அம்மா காப்பாற்றுங்க என்னன்னு கத்துறாரு. ஜனங்களெல்லாம் போகிறாங்க வர்றாங்க, யாரும் அவருக்கு உதவி செய்ய வரல. ஏன்னா அவ்வளவு நல்ல மனிதர் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த சமயத்திலே ஒரு இளைஞன் வருகிறான். அவன் பெயர் உத்தமன். அந்த உத்தமன் அருகிலே வந்து அந்த பெரிய மனிதரை, அந்த மாங்கா பூதத்தை தூக்கி விடுகிறான். தூக்கிவிட்டு அவர் உடலிலே பட்டிருக்கின்ற அந்த அழுக்கையெல்லாம் துடைக்கிறான். கைகாலில் சிராய்ப்பு காயங்கள், அதையும் தண்ணீர் விட்டு கழுவுகிறான், முதலுதவி செய்கிறான். அப்பொழுது அந்த மாங்கா பூதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த உத்தமனை பார்த்து, தம்பி, இந்த ஊரில் நான் பெரிய மனுஷன், ஆனால் என்னை கண்டா எல்லாம் பயப்படுறாங்க, யாரும் எனக்கு உதவி செய்யலை. நீ தான் என்னை கீழே விழுந்த என்னை தூக்கி விட்டு எனக்கு உதவி செஞ்சிருக்க, முதல் உதவி செஞ்சுருக்கிற, இவ்வளோ நல்ல காரியம் செய்கிற, உன் பேர் என்னப்பா சொல்கிறான். உங்கள் அப்பா பேர் என்னப்பா? எங்கள் அப்பா பேர் பிச்சைக்காரன். உங்கள் அப்பா பேர் பிச்சைக்காரன்? நான் எந்த பிச்சைக்காரன்? உங்ககிட்ட தென்னந்தோப்பில் வேலை செஞ்சார அந்த பிச்சைக்காரன் தான் எங்கள் அப்பா அப்படின்னாரு. அடப்பாவி, அவனுடைய மகனா நீ? அவன் என்கிட்ட 10,000 ரூபா வட்டி வாங்கினான், 100க்கு 25% வட்டின்னு 10,000 ரூபா வாங்கினான். 10 வருஷமாக அவன் கொடுக்கலை, எங்கே போனானும் தெரியலை. அவனை நினச்சி தான் நான் நொந்து போய் இந்த ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அவனை நினச்சதுனால தான் வழிக்கு கீழே விழுந்துட்டேன். சரி, இப்போ உங்கள் அப்பா பட்ட கடனை நீ அடைக்கணும், இல்லைனா உங்கள் அப்பாவை என் முன்னால் நிறுத்தணும் அப்படிங்கிறான். அந்த உத்தமன் சொல்கிறான், அது எப்படிங்க, எங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கிறது எனக்கு தெரியாது, அதுவும் 25% வட்டிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது அநியாய வட்டி, இது மீட்டர் வட்டி, இது கொள்ளை வட்டி, அதை நான் கொடுக்க முடியாதுங்க அப்படின்றான். அதெல்லாம் நடக்காது, உங்கள் அப்பம் பட்ட கடனை வச்சுட்டு போடா நாயேன்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் அவர் தோளில் போட்டிருக்க துண்டை எடுத்து அந்த உத்தமனின் கழுத்தில் போட்டு முறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களை காப்பாற்றி விட்டேன், அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையே. பணக்காரர்களெல்லாம் அந்த நாட்டில் இப்படித்தான் இருப்பாங்களா? பணக்காரர்கள் எல்லோருமே 1000 ஏழைகளை அடித்து 5000 ஏழைகளை அடித்து பெரும் பணம் சம்பாதிப்பார்களா? இதுதான் இந்த தமிழகத்தின் தலைவிதியா? நீங்கள் மரியாதையாக துண்டை, என் கழுத்தில் இருக்கும் துண்டை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் என்னடா செய்வ என்றார். அந்த துண்டை ஒரு உதறான். இந்த மாங்காய் போதும் கீழே விழுந்துடுது. அவன் ஓடுறான். உடனே விட்டேனா பாடுறா, பிடிக்கிறேன்டா ஒன்றுன்னு ஓடுறாரு. ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் ஓடும்போது ஒரு சின்ன கால்வாய், அதில் தண்ணி போயிட்டுருக்கு. அது எப்படிப்பட்ட கால்வாய் என்று கேட்டால் பாதாள சாக்கடை கால்வாய். அந்த கால்வாயை அந்த உத்தமன் என்கின்ற இளைஞன் வேகமாக தாண்டி தண்ணீர் காலில் படாமல் ஓடி போய் விடுகிறான். இவரும் அதை தாண்டுகிறார். தாண்டுகின்ற பொழுது இவரோ கனபாடி, 200 கிலோ வெயிட் உள்ளவர், இவரால் தாண்ட முடியலை. அப்படியே
திறந்து கிடக்கிற பாதாள சாக்கடையில் விழுந்துடுறாரு. ஜனங்க எல்லாம் போகிறாங்க வர்றாங்க, ஒருவரும் காப்பாற்றலை. அதிலேயே அந்த பாதாள சாக்கடை தண்ணியை குடித்து அவர் செத்து போயிடுறாரு. இதிலேருந்து உங்களுக்கு என்ன நியாயம் தெரியுது? பணக்காரர்களுக்கு என்றைக்குமே நாம் உதவி செய்யக்கூடாது. பதவியில் இருப்பவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளாகிய நாம் உதவி செய்தால் அது நமக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். பணம் படைத்தவர்கள் ஒருபோதும் ஏழைகளுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். பணக்காரர்கள் ஒரு நாளும் ஏழைகளுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். யாருக்கு நல்லது செய்வார்கள்? திருடர்களை பார்த்து பிடித்து வைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வார்கள். கொள்ளையடிப்பவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பண உதவி செய்து கூலிப்படையை வைத்திருப்பார்கள். இது இந்த நாளில் இல்லை, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன். அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னாங்க, நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லி. நல்லதுக்கு என்னைக்கு காலம் இருந்தது? என்றைக்குமே இல்லை. பணக்காரர்களாக இருப்பவர்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். ஏழைகளை ஏமாற்றுவார்கள். ஏழைகளிடம் ஆசையாக பேசி அவரிடம் இருக்கின்ற பணத்தை, சொத்துக்களை எழுதி வாங்கி கொள்வார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல கதைகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் சொல்வது என்னவென்றால், இந்த ஆம்னி பேருந்துகளை தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்துகள் ஓடக்கூடாது. ஏனென்று கேட்டால், அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது என்பது தெரியாது. அந்த டிரைவர்கள் 2 பேர் இருப்பார்கள், ஓட்டுநர்கள். ஒருவர் கூட ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டார்கள். ரோட்டில் யார் போகிறார்கள், யார் வருகிறார்கள் என்பதெல்லாம் பேச்சே இல்லை. அவர்களுக்கு கவனமே இல்லை. வேகமாக வாகனத்தை ஓட்டுவார்கள். ஓட்டி எங்காவது அந்த பேருந்தை கவிழ்த்து விடுவார்கள். அதில் இருக்கின்ற உயிர்கள் போகிறதே என்கின்ற கவலையெல்லாம் கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இதுதான் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு கதையும் நான் சொல்ல விரும்புவேன், சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒருவன் குடித்துவிட்டு தினமும் வீட்டிலே வந்து தகராறு செய்வான். அவனை ஊர் மக்கள் மிகவும் நல்லவன் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? அவனை யாராவது கெட்டவன் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வந்து பெரிய அரிவாள் வைத்திருப்பான், வீச்சரிவாள். அதால் தலையை சீவி விடுவான். அதற்கு பயந்து கொண்டு எல்லோரும் அவனை நல்லவன் என்று சொல்வார்கள். தேர்தல் வந்தால் அவன்தான் முன்னாடி நிற்பான். வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டு தான் வந்து தேர்தலிலே ஓட்டு சேகரிப்பான். இப்படியெல்லாம் பற்பல நல்ல காரியங்களை செய்வான். அவன் ஒரு நாள் ஒரு வயலிலே வேலை செய்து கொண்டு இருக்கும் ஒரு உழவரை பார்த்து, ஒரு ஏழை விவசாயியை பார்த்து, எனக்கு மாமூல் கொடு என்று கேட்கிறான். யார்? அந்த வீச்சரிவாள் வீரன். அப்போது அந்த ஏழை விவசாயி, வெயில் காலத்தில் வானம் காஞ்சிடுது, மழை காலத்தில் வெள்ளம் அடிக்குது, என்னுடைய நிலமெல்லாம் வீணாக விளைஞ்ச பயிரெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு, அறுவடை செஞ்ச நெல்லும் வீணாக போயிடுச்சு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் விவசாயி, நான் நிலக்கிழார், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நீ என்னிடம் மாமூல் கேட்கிறாயே, நான் என்ன செய்வேன் என்று அவர் கேட்கிறார். என்னை யார் என்று உனக்கு தெரியுமில்லையா? நான் தான் வீச்சரிவாள் வீரன். இந்த அரிவாளை எடுத்து வீசினால்
உன் தலை வேறு முண்டம் வேறு தனித்தனியாக போய்விடும் என்று சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறார், தர்மம் வெல்லும், நீதி ஜெயிக்கும். நீ எவ்வளவுதான் மிரட்டினாலும் கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் மீண்டும் சமாதான முறையிலே சொல்லுகிறேன், நீ இங்கிருந்து போய்விடு என்று அவர் சொல்கிறார். ஏய், உன்னை அடிப்பதற்கு உன்னை கொல்வதற்கு வீச்சறிவாள் எதற்குடா? என் கையாலேயே உன்னை குத்தி, என் வெறும் கையாலேயே உன்னை குத்தி அடித்து உன்னை கீழே போட்டு மிதித்து கொன்று விடுவேன் என்று அவன் ஆக்ரோஷமாக சொல்கிறான். ஏனென்று கேட்டால், அவனுக்கு ஒரு ஜாதி பலம். அந்த ஜாதிக்கு அரசாங்கத்திலே ஏராளமான சலுகைகள் உண்டு. ஜாதி பலம், அரசாங்க பலம், சட்ட பலம் அனைத்தையும் கொண்ட அந்த வீச்சறிவாள் வீரன் அவரை அடிப்பதற்காக, கைகளால் குத்தி கொல்வதற்காக ஓடுகிறான். அப்போது அவர் ஒரு சிறிய பேனா கத்தி வைத்திருக்கிறார். அந்த கத்தியை எடுத்து அப்படி நீட்டுகிறார். இதை கண்டு அவன் பயந்து ஓடிவிடுவான் என்று அவர் நினைத்து கத்தியை நீட்டுகிறார். இவன் என்ன செய்கிறான்? இந்த கத்தியெல்லாம் என்னை ஒன்று செய்யாது என்று இவரை முகத்தில் குத்துவதற்காக கையை ஓங்குகிறான். அப்போது அவர் கையில் இருந்த கத்தி அந்த வீச்சறிவாள் வீரனின் வயிற்றில் பதிந்து விடுகிறது. அவன் ரத்தம் கொட்ட கொட்ட கீழே விழுந்து விடுகிறான். ஊர் மக்களெல்லாம் வந்தார்கள், பார்த்தார்கள். ஒருவர் கூட வீச்சறிவாள் வீரனுக்கு உதவி செய்யவில்லை. அந்த ஏழையிடம் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், போலீஸ் வரட்டும், உங்களை கைது செய்தால் கைது செய்யட்டும், ஐ விட்னஸ் கிடையாது, உங்களுக்கு தண்டனையும் கிடையாது என்று அந்த மக்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார்கள். சில மணி நேரத்திலே காவல்துறையினர் வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள், அவரை கைது செய்கிறார்கள். அந்த ஏழை விவசாயியை கைது செய்து ஊரில் உள்ள அனைவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். இந்த வீச்சறிவாள் வீரனை கொன்றது யார், அதை நேரில் பார்த்தது யார் என்று கேட்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களும் என்ன சொல்கிறார்கள்? இந்த வீச்சறிவாள் வீரன் நல்லவன் இல்லை, இவன் ஆயுதத்தை தூக்கிய பல பேர்களை மிரட்டுவான், பல பேர்களை கொன்றான். யார் இவனை கொன்றார்கள் என்பது தெரியாது. இந்த ஊரிலே யாருக்கும் இவனை கொலை செய்யும் தைரியமும் கிடையாது. அந்த விவசாயி ஒரு அப்பாவி, அவர் அவனை குத்தவில்லை. இந்த கத்தி எப்படி அவருடைய வயிற்றிலே பாய்ந்தது, வீச்சறிவாள் வீரன் எப்படி செத்தான் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வழக்கு போட்டாலும் நாங்கள் சாட்சி சொல்ல தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 2 மாதங்கள் விசாரித்தார்கள். குற்றவாளி யார் என்பதே தெரியவில்லை. கடைசியில் அந்த விவசாயியை விடுதலை செய்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், மக்கள் என்றைக்கும் தீயவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள், நல்லவர்களுக்குத்தான் துணையாக இருப்பார்கள். இதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதை 2 கதைகளையும் நான் இளைஞனாக பனிக்குயில் என்ற பத்திரிகை நடத்தும் பொழுது அதிலே தொடர்கதையாக வெளியிட்டேன். அதைத்தான் இன்றைக்கு உங்களின் ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காஃப் சிரப், இருமல் மருந்து, இதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படித்தான் தயாரிக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. விதிமுறையை மீறி காஞ்சிபுரத்திலே உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனம்
இந்த இருமல் மருந்தை தயாரித்து பேராசை பிடித்தவர்கள் தவறான முறையிலே மருந்தை தயாரித்து விற்பனை செய்தார்கள். கோடி கோடியாக லாபம் வந்தது. அதிலே கொஞ்சம் இந்த மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தார்கள். அதனால் யாரும் பரிசோதனை செய்யவில்லை. கடைசியில் மத்திய பிரதேசத்திலே 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். இன்னும் எத்தனை குழந்தைகள் இறந்து போயிருப்பார்களோ தெரியாது. இது கணக்கில் வந்தது. இதை நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடித்தேன். எப்படி என்றால், எனக்கு தீராத இருமல், சளி. அதற்கு நான் மருத்துவரிடம் சென்று எனக்கு வைத்தியம் செய்யுமாறு கேட்டேன். MBBS MD படித்த டாக்டர்கள் எனக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து 200 ரூபாய் பணம் வாங்கி கொள்வார்கள். அவர்கள் எழுதி கொடுத்த அந்த காப் சிரப்பை சாப்பிடும் பொழுது எனக்கு இருமல் நன்றாக க்யூராகவில்லை, குணமாகவில்லை. இதை நான் கேட்டேன். அதற்கு அந்த MBBS MD என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு படித்த எங்களால் முடியாது, கடவுளே நேரில் வந்தால் தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும் என்று சொல்லி அவர் என்னை கைவிட்டு விட்டார். பிறகு நான் மெட்ரியா மெடிக்கா படித்து அதில் உள்ள விவரங்களை தெரிந்து கொண்டு நான் சுயமாக எனக்கு காப் சிரப் அல்ல, மூலிகைகளை கொண்டு நான் செய்தேன், வைத்தியம் செய்து கொண்டேன். எந்த மருந்தையும் சாப்பிடவில்லை. இயற்கையான மூலிகைகள் மூலம் நான் எனக்கு மருத்துவம் பார்த்து கொண்ட போது அந்த சளி இருமல் என்னை விட்டு ஓடி போய்விட்டது. அதே போல் எனக்கு இரத்தத்திலே உப்பு அதிகமாக இருந்தது. அதற்கு பரிசோதனை செய்து பல MBBS MDகளிடம் வைத்தியம் செய்தேன். எல்லோரும் பணத்தை வாங்கி கொள்கிறார்கள், ஸ்கேன் எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஸ்கேன் எடுப்பதற்கு 1000 ரூபாய். ஆனால் மெட்ராஸிலே ஒரு ராஜஸ்தான் மருத்துவமனை இருக்கிறது. அதில் ஸ்கேன் எடுப்பதற்கு 200 ரூபாய் தான். இங்கே மட்டும் எப்படி 1000 ரூபாய்? இதை யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நான் எடுத்தேன். பார்த்துவிட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க, அந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. எந்த மருந்துலேயும் எனக்கு குணம் தெரியவில்லை. கடைசியில் நானே எனக்கு மூலிகைகளை சாப்பிட்டு அதை சரிப்படுத்தி கொண்டேன். லேபில் பிளட் டெஸ்ட் செய்து பார்க்கும் பொழுது எனக்கு நோய் இல்லை என்பது தெரிய வந்தது. இன்றைக்கு உலகம் மூலிகைகளை மறந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் எனக்கு அதிமூத்திரம் எப்போதுமே சிறுநீர் ஒழுகிக்கொண்டே ஊற்றி கொண்டே இருக்கும். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை என்னால் அடக்க முடியாது. பேண்ட் ஷர்ட் எல்லாம் போயிடும். இதற்கு நான் பல MBBS மருத்துவர்களை அணுகி, MBBS MD படித்த மருத்துவர்களை அணுகி எனக்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், அதற்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கொடுக்கவில்லை. திரும்பி நான் பழைய கால மருத்துவ முறைகளை படித்தேன். அந்த காலத்தில் திலகா கல்வி மருத்துவ நிலையம் என்று ஒன்று இருந்தது, 60 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த புத்தகம் என்னிடம் என் தந்தையார் படித்தது. அந்த புத்தகத்தை எடுத்து படித்து நான் அந்த அதிமூத்திரத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டேன். அதற்கு எவ்வளவு செலவானது தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 ரூபாய், அதற்கு மேல் இல்லை. ஒரு நாளைக்கு 2 ரூபாய் செலவு செய்து என்னுடைய சிறுநீர் அதிமூத்திரத்தை நான் கட்டுப்படுத்தி விட்டேன். இப்போது எனக்கு 78 வயதானாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் இன்னும் பல வியாதிகள்
எனக்கு ஜாண்டிஸ் வந்தது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரிடம் எம்பிபிஎஸ் எம்டியிடம் வைத்தியம் பண்ணினேன். அந்த ஜாண்டிஸை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜாண்டிஸில் 4 வகை உண்டு, ABCD என்றெல்லாம் உண்டு. உங்களுக்கு வந்திருப்பது A+. D வந்தாலே இறந்து போய்விடுவான் ஒரு நோயாளி. உங்களுக்கு A+ வந்திருப்பதனாலே நீங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள், நான் காசிக்கு சென்று வருகிறேன் என்று காசிக்கு போய்விட்டார். காசிக்கு எதற்கு போனார்? அவர் தேவையில்லாமல் மருந்துகளை விற்பனை எழுதி கொடுப்பார் நோயாளிகளுக்கு. வைத்தியமே செய்ய மாட்டார் அந்த எம்பிபிஎஸ் எம்டி. யார் வந்தாலும் 4000 5000 அவர் மனதில் பட்ட மருந்தையெல்லாம் மாத்திரைகளை எல்லாம் எழுதி கொடுத்து தான் அந்த மருந்து மாத்திரையிலேயே அவருக்கு ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவர் என்னுடைய நண்பர் தான், அவர் ஈரோட்டில் தான் இருக்கிறார். இப்படி செய்து அந்த மருந்து கம்பெனிகள் அவரை ஈரோட்டிலிருந்து காசிக்கு செல்வதற்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் பணமும் கொடுத்து உதவினார்கள். அவர் போய் வந்தார். வந்து என்னிடம் கேட்டார், உங்களை என்னுடைய ஆஸ்பத்திரியிலிருந்து வைத்தியம் பண்ண முடியாது, வேறு ஒரு தனியார் மருத்துவமனையில் நான் உங்களை அட்மிஷன் செய்து விடுகிறேன். அங்கே 50க்கு மேற்பட்ட டாக்டர் இருக்கிறார்கள், உங்களுக்கு நல்ல மருத்துவம் செய்வார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு வைத்திய செலவு கொடுக்கறதுக்கே எனக்கு பணம் இல்லை, 50 டாக்டர்கள் கூட எனக்கு வைத்தியம் பண்ணினா நான் என்ன சிஎம்மா இல்லை சிஎம்மா நான் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு? நானும் ஒரு ஏழை, எனக்கு எதுக்கு இவ்வளோ வைத்திய செலவு? எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். பிறகு ஒரு மூலிகையை சாப்பிட்டேன். அந்த மூலிகையை 60 நாட்கள், அது அதிக கசப்புள்ள ஒரு மூலிகை, அதை அரைத்து அந்த சாறை குடித்தேன். மஞ்சகாமலை குணமாகிவிட்டது. என் கை நகம், கண் விழி, கால் நகம் எல்லாமே மஞ்சள் பூத்து கிடந்தது. என் உடலே மஞ்சள் நிறமாக போயிருந்தது. நான் அதிலே பிழைத்து கொண்டேன். என்னோடு மஞ்சகாமலை வந்தவர்கள், மஞ்சகாமலை நோயில் தாக்கப்பட்டவர்கள் இறந்து போய்விட்டார்கள். பாருங்கள், நவீன மருத்துவம் படுகிற பாட்டை பாருங்கள். அப்புறம் என்ன செய்கிறார்கள்? யாருமே குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் செய்பவர் இப்போ இல்லை. பட்டுக்கோட்டையில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் 10 ரூபாய் வாங்கி கொண்டு வெறும் 10 ரூபாய்க்கு ஆப்ரேஷன் செய்தார். கிட்டத்தட்ட 50,000 பேர்களுக்கு வைத்தியம் செய்து நல்ல பேர் வாங்கி கொண்டார். ஒரு நோயாளி கூட செத்து போகவில்லை. அவர் இப்போதான் சமீபத்தில் காலமாகிவிட்டார். அப்படியெல்லாம் உத்தமர்கள் வாழ்ந்த டாக்டர்கள் உத்தமர்களாக கடவுளுக்கு நிகராக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய டாக்டர்களை சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. பணம் 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 என்று தான் அலைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதே டாக்டர் எனக்கு சொல்லுகிறார், தினமும் எனக்கு வர சொல்லுவார். ஆஸ்பத்திரிக்கு போவேன், தினமும் இசிஜி எடுப்பார், தினமும் பிளட் டெஸ்ட் எடுப்பார். எடுத்து என்ன சொல்லுவார், என்ன உங்களுக்கு காய்ச்சல் குறையவே இல்லைம்பார். எனக்கு காய்ச்சலே கிடையாது, பச்சை புழுகுவார். உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு வாங்க அப்படிம்பார். என் மனைவியை அழைத்து கொண்டு போனேன். என் மனைவியிடம் என்னை தனியாக அனுப்பிட்டு என் மனைவிகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, சாருக்கு காய்ச்சல் நிற்கவே மாட்டேங்குது, நான் வேறு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி நவீன சிகிச்சை செய்ய சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏன் நீங்கள் படித்தீங்களே, என்னாச்சுன்னு? நான் ஒண்டியாக இருந்து வைத்தியம் செய்கிறது கஷ்டம், 50 டாக்டர் இருக்கக்கூடிய தனியார் ஆஸ்பத்திரியில் தான் வைத்தியம் பண்ணுவேன் இவருக்கு, நான் அட்மிஷன் போட்டுறேன், காலைல 6 மணிக்கு வாங்க என்று சொன்னார். நான் சொன்னேன் என் மனைவியிட, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவர் சொல்கிற ஆஸ்பத்திரி இவர்கிட்ட நான் வைத்தியம் பண்ணிக்கவும் மாட்டேன், இவர் சொல்கிற ஆஸ்பத்திரிக்கு நான் போகவும் மாட்டேன்,
என் சொத்தையே எழுதி வாங்கிக்குவாங்க அந்த டாக்டர்கள் என்று நான் சொன்னேன். அதன் பிறகு காய்ச்சலே கிடையாது எனக்கு, ஆனால் பச்சை புழுகை புழுகுகிறார் அந்த டாக்டர். இப்படியெல்லாம் நாட்டிலே படித்தவர்கள் படிக்காதவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறார்கள். நான் ஒரு லா பர்சனாக இருந்தும், ஒரு சமூக சீர்திருத்தாளராக இருந்தும் என்னையும் ஏமாற்ற பார்க்கிறது இந்த மருத்துவ உலகம். இது உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகிறேன். நான் மத நல்லிணக்கம் செய்வதை சில அதிகாரிகள் தடுக்கிறார்கள், எனக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். இதை நான் எங்கே போய் சொல்வது? மத நல்லிணக்கம் நாட்டிற்கு நல்லது, அது அரசியல் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. அப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை சில அதிகாரிகள் தடுக்கிறார்கள். அதை நான் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த தடையை உடைத்தெறிவேன். நீதிமன்றம் எனக்கு துணையாக இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே நீதி நிலைநிறுத்தப்படும், அநியாயங்கள் ஒழிக்கப்படும். நான் ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த தமிழக சமுதாயத்திலே நல்லதை சொல்வேன், நல்லதை செய்வேன். அதுதான் என்னுடைய கொள்கை. அது மட்டுமல்லாமல் இப்போது லஞ்சத்தை ஒழிக்க முடியவில்லை, ஊழலை ஒழிக்க முடியவில்லை.